விலங்குகளின் சிறுநீரில் இருந்து பரவிய எலி காய்ச்சலால் அச்சப்பட வேண்டாம் எனவும் பாதிப்பு ஏற்பட்டுள்ள மொக்கத்தான் பாறை மலைவாழ் கிராமம் முழு கண்காணிப்பில் இருப்பதாகவும் பொது சுகாதாரத்துறை இயக்குனர் செல்வ விநாயகம் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து அவர் நமது செய்தியாளர் பிரவீனுடன் விரிவாக நடத்திய கலந்துரையாடலைத்தான் இப்போது நாம் பார்க்கவிருக்கிறோம். இந்த எலிக்காய்ச்சலை தடுக்கிறதுக்கு உண்டான மருந்துகள் போதிய அளவில் இருக்கா? எது மாதிரியான நடவடிக்கைகள், மருத்துவ முகாம்கள் இந்த மாதிரி நம்ம இந்த மலைவாழ் கிராமத்தில் அமைச்சிருக்கோமா சார்? இந்த மொக்கத்தான் பாறை அப்படிங்கிற ஒரு மலைவாழ் பகுதியில் தான் எங்களுக்கு முதல்ல ஒரு கேஸ் ரிப்போர்ட் ஆச்சு. எங்களோட பப்ளிக் ஹெல்த் டீம் அந்த வில்லேஜுக்கு போனோம். ஸோ அங்கே எவ்வளோ பேர் பாதிப்படிச்சிட்டு இருக்காங்களா, எவ்வளோ பேர் இருக்காங்கன்றதால அந்த மொக்கத்தான் பாறை டி ராமநாதபுரம் பஞ்சாயத்தில் இருக்கு. அதில் மொத்த மக்கள் தொகையே 90 பேர் தான். ஸோ அதில் தொடர்ந்து கேம்ப் கண்டக்ட் பண்ணிட்டு யாராவது பாதிப்படைந்தாலும் பார்த்ததில்ல 14 பேர் நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம். அதாவது ஜுரம் இருக்கிறதா ஐடென்டிஃபை பண்ணி உடனுக்குடன் அவங்களுக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டோம். அந்த பகுதியில் உள்ள எல்லாருக்கும் கீமோ ப்ரொஃபிலாக்சிஸ் சொல்லுவோம். அந்த மருந்து கொடுத்துட்டோம்னா அந்த லெப்டோஸ்பைரோசிஸ் வராமல் இருக்கும். ஸோ அதுக்குண்டான நடவடிக்கை எடுத்துட்டோம். இப்போ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்க குழந்தைகள் எல்லாம் இப்போதைக்கு நலமாக தான் இருக்கிறாங்க. 14 பேர். இது பயப்பட வேண்டாம். இது என்னன்னா இது காமன் சோர்ஸ். ஒரு காமன் சோர்ஸ்ல இந்த அனிமல்ஸோட யூரின் கண்டாமினேட் ஆனா அந்த நீரையோ இல்ல அந்த நீரால நம்ம சமையல் பண்ணி அந்த ஃபுட் ஐட்டம்ஸோ சாப்பிட்டோம்னா அதுக்கு உண்டான பரவுதல் வரும். நம்மளோட சுகாதாரத்துறை டீம் உடனுக்குடன் அந்த பகுதிக்கு சென்று அந்த பகுதி ஃபுல்லா சர்வீலன்ஸ் பண்ணதால இப்போது இது கட்டுக்குள்ளதான் இருக்கு. மதுரையை தாண்டி மற்ற மாவட்டங்களோட தலைமை அரசு மருத்துவமனைகளுக்கும் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்காங்க சார். இல்ல அங்கேயே இது மாதிரி ஸ்கிரீனிங் பண்ண சொல்லியிருக்காங்க. இது ரொட்டீன் புரோட்டோகால்ல தான் இருக்கு. அது தேவைக்கேற்ப அந்தந்த பகுதிகளில் பண்ணுவாங்க. இப்போது இது பற்றி பயம் தேவையில்லை. இது வெறும் லோக்கலான உள்ள ஒரு சிங்கிள் சோர்ஸ் எபிடமிக் தான். அந்த பகுதி அந்த வில்லேஜை தாண்டி எங்கேயும் பரவவில்லை. எலிக்காய்ச்சல் என்பது பெரிய அளவில் பயப்படக்கூடிய ஒரு பிரச்சனை இல்லை எனவும் போதுமான மருந்துகள் இருக்கிறது எனவும் பாதிப்பு ஏற்பட்டுள்ள மொக்கத்தான் பாறையில் முகாம்கள் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருப்பதாகவும் அச்சப்பட தேவையில்லை என்பதும் பொது சுகாதாரத்துறை இயக்குநர் அவர்களின் பதிலாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக கோவையிலிருந்து ஒளிப்பதிவாளர் முத்துப்பாண்டியுடன் பிரவீன்.